இல்லை அலர்ஜினால தானே நீர் வருது, அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த பனினால கூட இது கூடலாம். நார்மலாக இருக்கும்போது கிடுகிடுன்னு ஆடுது நமக்கெல்லாம். ஒரு 20 நாளாவே மூக்கு ரொம்ப ஒழுகுது சார். மூக்கு அடைக்குது. எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சா தலையில நீர் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது கற்பனையாக நீர் இருக்குது. ஒரு துண்டே நனைஞ்சிருக்கு ஒரு வாரமா சோப் போட்டு துண்டே நனைஞ்சிரும். இப்போ ஒரு பனிக்குள்ள எதுவும் போயிட்டீங்களோ? ஒரு 6ல இருந்து 8 மணி வரைக்கும் கோயில்ல சர்ச்சில் இருப்பேன். ரொம்ப ரொம்ப பனி இல்ல. இப்போ அளவே கூடி, அலர்ஜி அளவே உங்களுக்கு கூடி இருக்கு, முன்னாடியோட கூடி இருக்கு சார். அலர்ஜி தலையில நீர் இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? இல்லை அலர்ஜினால தானே நீர் வருது, அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அலர்ஜி தான் உங்களுக்கு இங்கே வரும்போது நீராக மாறிடுது, லங்ஸுக்கு வரும்போது இழைப்பா மாறுது. இந்த நீர் வந்து உங்களுக்கு தொண்டைக்கு வரும், காதுக்கும் போகும். காதுக்கு போகும், சில பேருக்கு தலை வரைக்கும் பின்தலை வரைக்கும் வலிக்கும். அந்த பனினால கூட இது கூடலாம். பனி வந்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கு இல்லையா? நார்மலாக இருக்கும்போது கிடுகிடுன்னு ஆடுது நமக்கெல்லாம். எல்லாமே வருது, இதுவும் வருது, சோர்வு வருது. இப்போ ஒரு வாரமா கால் வளையுது. இந்த கால் வளைச்சல் ஒரு வாரமா இருக்குது. அப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களா பார்க்கும்போது கண்ணில் நீர் வடிது மாதிரி இருக்குது. நீர் அந்த தலைவனுடைய இதனால நீர் வடிது மாதிரி கண்ணும் கொஞ்சம் மங்களா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. 10 நாள் அந்த மாதிரி சைனஸே வந்து நமக்கு ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும். நம்ம அதை ஆவி பிடிச்சது ஒரு நாள் சார். ஆவி கூட பிடிச்சி பார்த்தேன். ஆவி பிடிக்கலாம், தொடர்ந்தே பிடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை பிடிச்சி அப்படியே ஒரு 5 நாள் தொடர்ந்து பிடிச்சி அப்புறம் வாரத்தில் 2 நாள் அப்படியே வச்சுக்கலாம். வச்சு அந்த நீர் வந்து இறங்கும், அதுலேயே இறங்கும். நம்ம அந்த மாத்திரை போக நீங்கள் பண்ண வேண்டியது ஆவி பிடிச்சிக்கலாம். சரி சரி. காய்கறி சூப் வச்சு குடிக்கலாம்.